வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் சில அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். பொதுவாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்பாலே என்று ஒரு பழைய விஷுவோட படத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு வரும் வரையில் அந்த ஆண்மகனுடைய வளர்ச்சி பெரியதாய் இருக்காது. அவர் வந்த பிறகு அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையே தலைகீழாக மாறிவிடும். இதற்கு என்ன கிரக நிலை என்று நீங்கள் யோசித்தால், திருமணமாகி அந்த பெண் வீட்டுக்கு வரும்போது அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் சந்திரனுடன் சேர்ந்திருந்தால், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரனுடன் சேர்ந்து 11இல் நின்றிருந்தால் அந்த பெண் வந்தவர்கள் இந்த வீடு சுபிட்சமாக மாறிவிடும். அதே வேளையில் அந்த 11ஆம் அதிபதி அந்த 11ஆம் வீட்டை பார்த்திருந்தால் இன்னும் வளர்ச்சி பெரிதாய் பிரமாதமாய் இருக்கும். இதே ஒரு 11ஆம் ஒரு பாவத்தை குறித்து இன்னொரு சப்ஜெக்ட் சொல்ல வேண்டும்னா, சனி பகவான் என்று சொல்லுகிறவர் அவர் முற்றிலும் ஒரு பாவ கிரகம். அவர் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்தால் தீர்க்கமான ஆயுள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய சுய முயற்சியிலே பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர் என்று சொல்லுகிறார். அதே சனி பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அவர் இரக்க குணமுள்ளவர். சுய சம்பாதியத்தில் சம்பாதித்த சொத்தை, தன்னுடைய லாபத்தை அடுத்தவர் கஷ்டப்படுகிற காரியத்தை கண்டால் எல்லாம் நாம படுற கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி தான தர்மம் பண்ணக்கூடியவர். சனியானவர் முழுமையான பாவகிரகம்தான். அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை செய்வார். சனி பகவான் 2இல் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதே சனி பகவான் 2இல் அமர்ந்திருந்தால் ஐஸ்வர்யம் அவருக்கு கொளிக்கும். அவரோடு கூட